ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நர்சிங்க்கும் அலலைட் சயின்ஸ்க்கும் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. நான் பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாமா இல்லை அலலைட் சயின்ஸ் படிக்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நர்சிங் பிஎஸ்சி நர்சிங் பண்ணிங்கன்னா மோரோவர் எல்லா இதுலையும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணலாம், ஒரு ஓடியில் ஒர்க் பண்ணலாம், நெக்ஸ்ட் பீரியாடிக் வார்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஒர்க் பண்ணிக்கலாம். சேம் டைம் பட் நீங்கள் அலலைட் சயின்ஸ் எடுத்தீங்கன்னா பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் மேஜராக ஒர்க் பண்ண முடியும். ஒரு அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் எடுத்தால் நீங்கள் அனஸ்தீசியா மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஒரு கார்டியாலஜி இருக்குன்னா கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட் பிட்வீன் த நர்சிங்க்கும் அலலைட் சயின்ஸ்க்கும் இதான் டிஃப்ரென்சியேஷன். ஸோ நர்சிங் பார்த்தோன்னா நீங்கள் 4 years படிப்பீங்க, ஆனால் அலலைட் சயின்ஸ் 3 years + 1 year இன்டர்ன்ஷிப் வரும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் ஓரளவுக்கு இதுவாக தான் இருக்கும். ஆனால் நர்சிங் நீங்கள் நிறைய சிலபஸ் படிப்பீங்க, நிறைய. ஏன்னா நர்சிங் பொறுத்தவரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நீங்கள் அதில் படிப்பீங்க, கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நர்சிங்ன்றது கிட்டத்தட்ட ஒரு டாக்டர் கூடவே இருப்பீங்க, எல்லா பேஷண்ட் நீங்கள் தான் ஹேண்டில் பண்ணுவீங்க, எல்லாமே மானிட்டர் பண்ணுவீங்க. ஸோ ஆல் டிபார்ட்மெண்ட் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. பட் ஆனால் அலைட் சயின்ஸ் அப்படி கிடையாது. அலைட் சயின்ஸ்லேருந்து இப்போ நர்சிங்லேருந்து பிரிஞ்சு வந்ததே நம்ம சொல்லலாம். நர்சிங்கோட ஒர்க்கை கம்மி பண்ணுறதுக்குன்ற மாதிரி அதுலேருந்து பிரிஞ்சு வந்தால் அலைட் சயின்ஸ். அலைட் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ அனஸ்தீசியானா அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு ஆப்டோமெட்ரி டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட் பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட், எம்எல்டி தனித்தனியாக இருக்கும். ஸோ இது என்னன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் நர்சிங்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து பிரிஞ்சு வந்தது அந்த அலைட் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் உங்கள் கேரியரை பிளான் பண்ணுறப்போ இல்லைங்க சார் நான் நர்சிங் பண்ணணும், ஓவரால் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நர்சிங்கே பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை நான் பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் ஃபுல் அண்ட் ஃபுல் டெக்னீஷியனாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அலைட் சயின்ஸில் எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணணுமோ அதை நீங்கள் ப்ராப்பராக எடுத்து பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் என்ன உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் வரும்னா நீங்கள் ஒரு அனஸ்தீசியா டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க, உங்கள் ஒர்க் லோடு கம்மியாக இருக்கும். ப்ளஸ் அந்த டிபார்ட்மெண்ட் மட்டும் தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நர்சிங்கில் உங்களுக்கு ஒர்க் லோட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ப்ளஸ் எல்லாமே நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் கன்ஃபியூஷன் ஆகிக்காமல் பிளான் பண்ணி உங்களோட கேரியரை சூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.